அனைவருக்கும் வணக்கம். உடலினை இயந்திரமாக்கி உழைப்பினை உரமாக்கி இவ்வுலகத்தை வாழ வைக்கும் உன்னத தோழர்களுக்கும் எனது இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். உடல் உழைப்பினை மூலதனமாக கொண்டு இவ்வுலகத்தை வாழ வைக்கும் உழைப்பாளர்கள் தங்கள் உரிமைகளை வென்றெடுத்த திருநாள் இந்நாள். தங்கள் உதிரத்தையே வேர்வையாக சிந்தி உழைத்து மானுட நாகரிகத்தின் வளர்ச்சிக்கு மாபெரும் பங்காற்றிய உழைப்பாளர்கள் 8 மணி நேர வேலை நாளை தங்கள் உரிமை நாளாக பெற்ற தினம். வானின்றி காப்பது வானவராயினும் மண்ணின்றி காப்பது தொழிலாளர்களே. தொழிலாளர்கள் விழியெதிர்காணும் தெய்வங்கள் என்றார் பாரதி. தொழிலாளர்களால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. 18ஆம் நூற்றாண்டின் விருதுகள் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வளர்ந்த நாடுகளான அமெரிக்காவில் 12 முதல் 18 மணி நேர வேலை கட்டாயம் என்ற நிலை இருந்தது. இதற்கு போதிய ஊதியமும் வழங்கப்படவில்லை. இதனால் நம் தொழிலாளர்கள் பல போராட்டங்களில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் கண்டனர். இதனால் தான் தொழிலாளர் தினம் உருவாக காரணமாக இருந்தது. முதலில் 1923 சிந்தனை சிற்பி திருமா சிங்காரவேலு அவர்களால் சென்னை உயர்நீதிமன்றம் அருகில் உள்ள கடற்கரைகள் தொழிலாளர் தினம் கொண்டாடினர். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அந்நாட்டில் உள்ள வர்க்கத்தின் கைகளிலே உள்ளது. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். எல்லா வெற்றியும் முதல் அடியில்தான் தொடங்குகின்றது. தொழிலாளர்களே, ஒன்று கூடுங்கள். உதாரணமாக சொல்கின்றேன், எறும்பை பாருங்கள். எவரெஸ்டின் மேல் ஏறி நின்றால் எவரெஸ்டும் உன் காலடிகள் என்று உணர்ந்து கொள். உழைப்போம், உயர்வோம். நன்றி, வணக்கம்.